நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மானாம்பதி என்ற கிராமத்தில் இருக்கோம். இங்கே இந்த சிவன் கோவிலை பார்த்துக்கிறதா வந்திருக்கோம் பாருங்களேன். இதுதான் சிவன் கோவில். ராஜகோபுரம் கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணி அப்படி நின்றுருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த அதாவது திருக்கழுகுன்றம் செல்லக்கூடிய சாலையிலேருந்து வலதுபுறமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அங்கேருந்து திருப்பூர்லேருந்து வரக்கூடிய இடம் தான் இந்த இடம். பாருங்கள், அழகான ஒரு வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது பாருங்களேன். ரொம்ப இயற்கை காட்சி நிறைந்த இடம் தான். இந்த கோவிலை பார்க்குறதுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இது பாருங்கள், இந்த ராஜகோபுரம் கட்டுவதற்கு இந்த பணியை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை அந்த நிலைவாயில் வைக்கப்பட்டதோடு நின்றுச்சு பாருங்கள். ஃபுல்லாக கல்லாலே கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம். இப்போ நம்ம அந்த ஆலயத்துக்கு உள்ளே வரோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா எங்கள் பலிபீடம். இந்த பலிபீடத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பலிபீடம். அதே பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் நந்தியும் அதுக்கு மண்டபமும் அமைச்சிருக்காங்க பாண்டிய மன்னர்கள். மேலே பாருங்களே, அவ்வளோ அழகாக சிவபெருமான சுதை சிற்பத்தில் காட்சி கொடுத்துருக்கா. சூரிய ஒளியோட இதை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உள்ள புறம் மரங்கள் நிறைய வச்சுருக்குறாங்க. கோயிலுக்குள்ளே மரங்கள் நிறைய இருக்குது. இப்போ தான் இது நம்ம வந்த வழி தான். இதுதான் ராஜகோபுரத்து வழியாக தான் வந்தோம். இங்கே பாருங்கள், அப்புறம் மாமரம் கூட காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மாங்காய் நிறைய அழகாக மாங்காய்களை தொங்கிட்டு இருக்கு, குண்டு மாங்காயாக. ஓகே, அப்படியே நம்ம அந்த கோவிலை பார்த்துட்டு இந்த கோவிலோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், அந்த நந்தி மண்டபத்தில் நந்தி உள்ளே இருக்கார். இந்த நந்தி பார்த்தீங்கன்னா நந்தியோட அமைப்பு ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் வடிவமைச்சிருக்காங்க நந்தியை. இங்கே பாருங்களேன், இது வழியே நம்ம வந்து இங்கே பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது நந்தியோட இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம சாமியை கும்பிடுவோம். சாமியை கும்பிட்டுட்டு நந்தி பகவானுடைய அனுமதி பெற்று தான் உள்ளே போகணும். நந்தி பகவான் அனுமதி பெற்றுட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம். பாருங்கள், இதோட நந்தியோட வடிவமைப்பே வித்தியாசமாக இருக்குது. இது போக பாருங்கள், 2 துவாரபாலகர்கள் வந்து சுவாமிக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இங்கே வந்து வெளியில் இருக்காங்க. துவாரபாலகர்கள் வந்து வெளியில், அதாவது வெளிப்பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துவாரபாலகருடைய சிலைகள் வந்து வெளிப்பக்கம் இருக்குது. உள்ள சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ள விளக்கோட இது தெரியுது பார்த்தீங்களா. உள்ள ஃபுல்லாக வந்து கல்லாலே கட்டப்பட்டது தான் இந்த கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு, அதாவது உள்ளே இருக்க வேண்டிய துவாரபாலகர்கள் வெளியே இருக்காங்க. இங்கே இது என்ன ஆச்சரியம்னு தெரியல. நிறைய கோயில் நம்ம உள்ள சாமிக்கு பக்கத்தில் தான் பார்த்துருப்போம். கரிவறைக்கு பக்கத்தில் இருப்பாங்க. இது வந்து வாயில் பக்கத்துலேயே இருக்காங்க. என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்கள். விநாயகருடைய புடைப்பு சிற்பமும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகனுடைய புடைப்பு சிற்பத்தையும் நம்ம பார்க்குறோம். ரெண்டுமே இருக்குது. முருகப்பெருமான் நல்லா இருக்கார். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கல்லால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், பாண்டிய மன்னன் கட்டினதுக்கான சாட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டு பாருங்க. ஒரு கல்லில் வந்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்டு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இது பாண்டிய மன்னர்கள் கட்டியதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் ஆண்ட பகுதியில் பாண்டிய மன்னர்கள் அதுக்கு முன்னாடி ஆண்டதுக்கான சாட்சிகள் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. இங்கே பாருங்கள், இந்த கட்டடத்தோட அமைப்பை பாருங்கள். எப்படி கட்டடத்தை கீழேருந்து கல்லை வச்சு அந்த கல்லுலேருந்து அப்படியே ஒவ்வொரு தளமாக இந்த கட்டி கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மேல் பகுதி இதில் தான் மட்டம் மேல் பகுதி இருக்குது. இந்த பகுதியில் தான் சுவாமி அதில் தான் இந்த தலம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி நம்ம பார்த்துட்டு நம்ம பின்பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து பாருங்கள், மேலே சுவாமியோட அந்த சுதை சிற்பம் எவ்வளோ அழகாக இருக்குது. 2வது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கம் படுத்திருக்க நந்தி அது பக்கத்துலேயே உட்காந்துருக்கு பாருங்கள். சாமிக்கு முன்னாடி உட்காந்துருக்கு பாருங்கள். ரொம்ப அற்புதமான காட்சி தான். இங்கேருந்து பக்கம் சுதை சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க மேலே. இந்த கோவில் வந்து இப்போ மழை பெஞ்சனால ஃபுல்லாக பசுமையாக காணப்படுது எங்கே பார்த்தாலும். இந்த ராஜகோபுரம் கட்டுவதற்கு அந்த வாயிலை பாருங்கள், அதை கட்டி அந்த இதோட அந்த மட்டம் அந்த இதோட நிலைப்படியோடு நிப்பாட்டிட்டாங்க. இது ரொம்ப அற்புதமான ஆலயம். இங்கே நீங்கள் திருக்கழுகுன்றம் அப்படின்னாவே இங்கே வந்து வேதகிரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அதுக்கு முன்பே இந்த ஆலயம் இருந்திருக்கலாம்ன்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய சான்று. இங்கே கல்வெட்டுகளும் இருக்குது. நம்ம அந்த கட்டிடத்த அமைப்பை பார்க்குற எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கட்டிடத்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டே வரங்க பாருங்கள். அதில் இருக்க மதில் சுவரில் இருக்கிற அந்த கட்டிட அமைப்புகள்லாம் ரொம்ப விசித்திரமாக வித்தியாசமாகவும் இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு காற்று போகிறதுக்கு கூட கல்லால் செய்யப்பட்ட ஜன்னலை நம்ம பார்க்குறோம். அந்த ஜன்னல் வழியாக காற்று வெளிச்சமும் உள்ள கோவிலுக்குள்ளே கிடைக்கும். அதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அரசர்கள். இது பாண்டிய மன்னன் கட்டுறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோவில். இந்த கோவில் வந்து இவருடைய பேர், அந்த அம்மனுடைய பேர் அகிலாண்டேஸ்வரி உடனாகிய கைலாசநாதர் திருக்கோவிலில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த கோயிலோட பின்பகுதிக்கு வந்திருக்கோம் பாருங்களேன். கோயிலோட பின்பகுதி வந்திருக்கோம். இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்கள். இந்த விநாயகரோட சிற்பமே வித்தியாசமாக இருக்குது. அதுபோல் இங்கே வந்து கல்வெட்டுக்களை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இதுதான் கல்வெட்டுக்கள். இங்கே கீழே வெட்டப்பட்ட அந்த கல்வெட்டுக்கள். இந்த விநாயகருடைய சிலைக்கு பக்கத்துலேயே இந்த கல்வெட்டுக்களை நம்ம பார்க்கலாம். கல்வெட்டுக்கள் நிறைய காணப்படுது. கல்வெட்டை பார்த்துறோம். இங்கேருந்து பாருங்கள் சார், அந்த மதில் சுவரை பாருங்கள், ஒரே நேர்த்தியாக வச்சுருக்காங்க.
எவ்வளோ அற்புதமாக அந்த கல்லை கொண்டு வேலை பார்த்துருக்காங்க அப்புறம் கோவிலில். விநாயகரை பாருங்கள், விநாயகர் ரொம்ப பழமையான விநாயகராக இருக்கிறார். விநாயகர் சிலையை பார்த்தாலே தெரியும் அதோட விசித்திரம் என்னென்னு. செல்வ விநாயகர் இவர் பேருக்கு, செல்வத்தை அருளக்கூடியவர் செல்வ விநாயகர். அதாவது இது வந்து எப்படின்னா சுவாமி கருவறையை சுற்றி மண்டபத்தை சுற்றி இந்த சிலைகளை அமைச்சிருக்காங்க. இங்கேயும் இந்த கல்வெட்டுகள் காணப்படுது பாருங்களேன், இங்கேயும் இந்த கல்வெட்டு ரொம்ப காணப்படுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அது கல்வெட்டு தான். இதில் இப்போல்லாம் கல்வெட்டுக்களாக தான் இருக்குது. இங்கே இதோட அமைப்பு பாருங்களேன், அந்த இதெல்லாம் வந்து அந்த தூண்லாம் வந்து கல்லே செஞ்சு தாங்கி பிடிக்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த கருவறை சுற்றி இந்த மண்டபம், அந்த மண்டபத்தை சுற்றி இந்த தூண்களை வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்க்க போகிறோம். இதுதான் தட்சிணாமூர்த்தியை பாருங்கள். தட்சிணாமூர்த்தி வந்து எல்லா இடத்துலையும் ஆலமரம் இருக்கும். ஆலமரம் தான் அவருக்கு பின்னாடி காட்சி. இங்கே பாருங்களேன், 5 தலை நாகம் வந்து இங்கே இருக்குது. ரொம்ப அதான் ஒரு விசித்திரமான ஒரு தட்சிணாமூர்த்தியை பார்க்குறோம். கீழே பாருங்கள், முனிவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க தவம் பண்ணிக்கிட்டு. இந்த தட்சிணாமூர்த்தி எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஆலமரம் இருக்க தட்சிணாமூர்த்தி தான் பார்த்துருக்கோம். இங்கே வந்து நாகம் மேலே குடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க பாருங்களேன், இதுக்கு ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்தை பார்க்குறதுக்கு போகிறோம். இது ரொம்ப பழமையான கிணறு. இந்த கிணறை பாருங்களேன், இந்த கிணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இன்னும் இருக்குது அந்த கிணத்துல. அதை வச்சு தான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுவாமிக்கு அபிஷேகம் இதில் தான் எடுக்கிறாங்க. பாருங்கள், உள்ள அவ்வளோ தண்ணி பக்கத்துலேயே கிடக்கு பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக வந்து கல், செங்கல்னு சொல்லுவாங்கள்ல, பழமையான அந்த செங்கலை வச்சு, பெரிய செங்கற்கள் சித்துக்கள்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கிணறும் கோயிலுக்குள்ளே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிமூல கணபதி, விநாயகர் வந்து கன்னி மூலையில் இருக்கிறதுனால அது விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த கன்னிமூல கணபதி தான் அந்த மூலையில் இருக்கிறார். நிறைய பழமையான ஆளுங்க வந்து கன்னிமூல கணபதி இருப்பார், அவர்கிட்ட வழிபடுவோம், நம்ம வழிபட்டு போவோம். இது வந்து பாருங்கள் எவ்வளோ, இது ரொம்ப பழமையான ஆலயம் தான். இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே பாருங்களேன், இந்த கோபுரம் அதோட விமானம் தெரியுது பார்த்தீங்களா, சுவாமியோட விமானத்தை இங்கேருந்து பார்க்குறோம் பாருங்கள். அந்த கோயிலோட மொத்த அமைப்பும் எப்படி தெரியும், ஃபுல்லாக கல்லாலே கட்டியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சுவாமிக்கும் சிவனுக்கு பின்னாடி நம்ம லிங்கோத்பவர் இருப்பார். ஆனால் இங்கே லிங்கோத்பவர் இல்லை, அதுக்கு பதில் விஷ்ணு பெருமாள் இருக்காருங்க பாருங்களேன். இங்கே இந்த பெருமாள் பின்னாடி இருக்கார் பார்த்தீங்களா, பின்பக்கத்தில் இந்த பெருமாளை பார்க்குறோம். இந்த பெருமாள் வந்து எல்லாத்துலையும் லிங்கோத்பவருக்கு பதில் பெருமாளை வச்சுருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு சைனவும் வைணவும் ஒன்றா சேர்ந்து இருந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், சிவத்திரு விஷ்ணு, அவருக்கு சிவத்திரு விஷ்ணு வச்சுருக்காங்க. சிவபெருமானுடைய நாமத்தை கொடுத்தே சிவத்திரு விஷ்ணு பகவான் வச்சுருக்காங்க. அந்த சிலையோட அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அம்மன் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு தனியாக ஒரு சந்நிதி அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. வாங்க அங்கேயும் போகலாம். இப்போ அகிலாண்டேஸ்வரி சந்நிதிக்கு வந்துவிட்டோம். வந்து பாருங்கள், நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். கோவில் வந்து இப்போ பூட்டியிருக்குங்க. அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி உடனாகிய கைலாசநாதர், சுவாமி பேர் கைலாசநாதர். அகிலாண்டேஸ்வரர் உள்ளே வந்து கொலுவிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த முருகனும் விநாயகரும் 2 பேர் இருக்காங்க அந்த பக்கம். இது வந்து அது சுவாமி தான் முதல்ல இருந்திருப்பார் போல. அதுக்கு பிறகு தான் அம்மனை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா சுவாமியோட பக்கத்துலேயே அம்மன் கருவறை தள்ளியே இருக்குது, பின்னாடி இருக்குது. அது ஒரு விசித்திரம் தான், இங்கே வித்தியாசமும் கூட. ஏன்னா சுவாமியோட கருவறை அங்கே தள்ளி இருக்குது. இது அதுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். இங்கே வந்து நிறைய மரங்கள் வச்சு நந்தவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. பார்த்தா நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பிரம்மாவுடைய சிலையும் நிறுவப்பட்டிருக்கு. பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோவில் கிடையாது, சந்நிதி கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் பிரம்மாவை பார்க்குறோம். ஒரு சில சிவன் கோயிலில் தமிழ்நாட்டில் அரிதாக ஒரு கொஞ்சம் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவுடைய சிலையை பார்க்கலாம். அதில் இந்த கோவில் ஒன்றா இருக்குது பாருங்கள். பிரம்மா வந்து 3 முகத்தை அந்த பக்கம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் சிலையும் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சண்டிகேஸ்வரரை பார்க்க போகிறோம். சண்டிகேஸ்வரர் எப்பயுமே சிவனுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பார், தியானத்தில் இருப்பார் அவர். இவர் சண்டிகேஸ்வரர் உள்ளே பார்க்குறோம். சண்டிகேஸ்வரர் இந்த சிலைகளும் ரொம்ப பழமையான சிலைகளாக தான் காணப்படுது. ரொம்ப அற்புதமான சிலைகளாகவும் இருக்குது. இங்கே அதுக்கடுத்து துர்க்கையை பார்க்குறோம். துர்க்கையை பாருங்கள், பிரம்மன் இருக்கிறதுல துர்க்கை இருக்கிறதுல பிரம்மனுக்கு அப்புறம் தான் துர்க்கை வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மனுக்கு அடுத்து துர்க்கையை வச்சுருக்காங்க. பிரம்மன் இருக்கிற இடத்துல துர்க்கை இருக்கணும், ஆனால் மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே அப்படி அந்த சாமியை கும்பிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், அதுக்கு வந்து இந்த மதில்ச்சுவரை பாருங்களேன். இந்த மதில்ச்சுவருடைய இதை பாருங்கள், எவ்வளோ இது தள்ளி இருக்குது, ஆனால் கீழே விழுகாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப உறுதியாக அந்த இது காணப்படுது. மாலை நேரத்தில் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மாலை நேர காட்சியெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். மாலை நேரத்தில் இந்த கோவிலுடைய அழகு, அந்த நந்தவனத்துக்குள்ள மரங்கள் நிறைய, செடி கொடிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க.
நிறைய செடிகள் உள்ளே இருக்குது. ஏன்னா சாமிக்கு பூஜைக்கு பூ வேணும் இல்லையா, அதனால் வச்சுருக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு வரேன். இந்த கட்டிடத்தை அமைப்பாக்க தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ அற்புதமாக அந்த வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா கட்டிடத்தை. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா திருக்கல்லூர்ன்ற அந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்கள். மாமல்லபுரம் வந்தாலும் பக்கம் தான் அந்த கோவில். இங்கே வந்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி உடனாகிய கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவில் மணாம்பதி கிராமம் சொல்லி கேட்டாவே எல்லாருக்கும் தெரியும். இந்த 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 மரத்தை பாருங்களேன், இந்த வில்வ மரத்தை. வெறும் காய்கள் மட்டும் காணப்படுது பாருங்க, இலைகள்லாம் விழுந்துருச்சு போல். ஃபுல்லாக காயாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அதையும் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. இங்கே ஸ்தல விருட்சமாக அந்த வில்வ மரத்தை இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாக பூச்செடிகள், பூ செடிகள், தென்னை மரங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றி நல்லா நந்தவனங்கள் அமைச்சிருக்காங்க. நாகலிங்க மரம் கூட அங்கே இருக்குது பக்கத்தில். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மானாம்பதி கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயம். நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக வந்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த நந்தியும் பெருசு, சிவபெருமானும் ரொம்ப பெருசாக காணப்படுறாரு. இங்கே இருக்க சிவனும் பெருசாக இருக்கார், நந்தியும் பெருசாக இருக்கார். இங்கே வந்து துவாரபாலகர்கள் வெளியே இருக்காங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி நாகத்தில் உட்காந்துருக்கிறாரு. பின்னாடி பெருமாள் இருக்கார். அதோட சிறப்பு மிக்க கோயில் தான் இந்த கோவில்.